அதாவது இப்போ நாங்கள் எதுக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோன்னா, எங்கள் ஊர் உண்டான காலத்திலேருந்து மட்டுமே பூர்வீக குடியாக இருந்து வர்றோம். அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோயில் ஸ்ரீ வந்தவழி கருப்பசாமி கோவில். அதை எங்கள் ஆளுகளோட ஒரு பெருந்தன்மையினாலையும் எங்கள் ஆளுகளோட நாகரிக போக்கு இல்லாத காரணத்தில் இடையில் அந்த கோவில் நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. இது இவ்வாறு ஒரு 250 வருஷம் ஓடி இருக்குது. அந்த 250 வருஷத்தில் ஏன்னு கேள்வி கேட்க நியாய தர்மம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. கடந்த 10 வருஷமாக என்னென்னா, கோயில் பேரை சொல்லி பூஜைங்கிற பேரில் 15 லட்ச ரூபா ஒரு நாள் வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. ஒன்று அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சி கோயிலை டெவலப் பண்ணணும், ஊர் வளர்ச்சி ஆகும். அப்படி இல்லைனால் நம்ம கோயிலுக்கு நல்ல காரியங்கள் செய்து கோயிலை வளர்ச்சி பாதை கொண்டு போகணும். போராட்டம் அதை நான் கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். 10 வருஷமாக 15 வருஷமாக போராட்டத்தில் 5-6 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் விஷயத்தினாலதே. அது போக பீஸ் கமிட்டி ஒவ்வொரு தடவையும் நடந்து ஒவ்வொரு தடவையும் பூசை நடக்கிறப்ப பீஸ் கமிட்டியில் இது காரணம் காட்டி நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட அதாவது நாங்கள் பீஸ் கமிட்டி நடக்கிற காரணம், எங்களுக்கு பூஜை தனித்தேதி நாங்கள் கேட்டதே, எங்கள் டொனேஷன் கொடுக்குற கெடா அரிசி வாங்க மாட்டாங்க, உபயமாக கொடுக்குற நன்கொடையை வாங்க மாட்டாங்க. மக்கள் தொகையில் அதிகமாக கணக்கெடுத்தால் நாங்கள் அதிகமாக இருக்கோம். இந்த வகையில் இந்த ஒரு சீரழிவுக்கு நான் அடிக்கடி 10 வருஷமாக போராட்டம் பூஜை நடக்கிறப்பலாம் துறை சம்மந்தப்பட்ட அறநிலைத்துறையிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கொடுக்குறோம். ஒவ்வொரு தடவையும் பீஸ் கமிட்டி முடிச்சிடுறாங்க. போன வருஷத்தில் பொதுமக்கள் தலைமையில் பூஜை போட்டு 2 லட்ச ரூபா அறநிலைத்துறைக்கு கொடுக்குறோம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், 50 வருஷமாக அந்த கோயிலை பேரை சொல்லி கொள்ளையடித்தவர்கள்ட்டேருந்து அரசாங்கம் ரெக்கவர் பண்ணணும். இல்லைன்னா இந்த பொதுமக்கள் தலைமை பூஜையை டெவலப் பண்ணி ஊரை டெவலப் பண்ணணும், அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும். அந்த கோரிக்கை நாங்கள் பல தடவை மனுவாக கொடுத்துருக்கோம். இப்போ தர்மகர்த்தாவை நான் வாங்கிட்டு எங்கள் அப்பனோட தர்மகர்த்தா நான் அறநிலைத்துறை நாம்ஸ் படி தர்மகர்த்தா வாரிசாக கொடுக்கறது கிடையாதுன்னு சட்டத்தில் விதி இருக்குது. ஒருவேளை தர்மகர்த்தா இருக்கிறவர் சாகிறதுக்கு முன்னாடி இன்னாருக்கு கொடுக்குறேன்னு அவர் ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் அந்த தர்மகர்த்தா உறுதியாக வாங்க முடியும். இல்லைனா ஊர் ஒப்புதலோடு வாங்கணும். அப்படி ரகசியமாக போய் வெள்ளச்சாமிங்கிறவர் வாங்கிக்கிட்டார். புதுசாக வீரப்பனுங்கிறவர் ஒரு தர்மகர்த்தா அப்ளை பண்ணியிருக்காரு. அதை மட்டும்தான் அறநிலையத்துறை விளம்பரம் பண்ணிச்சு நாங்கள் ஆட்சேபனை பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி தர்மகர்த்தா வாங்கினதை வெளியே சொல்லாமல் விளம்பரம் பண்ணாமல் இப்போ ஆடி மாதம் நடக்க வேண்டிய பூசை நேரத்தில் மட்டும் தர்மகர்த்தா வாங்கியாச்சு, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு. நான் அதை நம்பி மதுரை கோர்ட்டுக்கு போகிறேன். மதுரை கோர்ட்டு என்ன சொல்லுது, பொதுமக்கள் ஒத்துழைப்போடு இதை யார் தனிநபர் தலையீடு இல்லாமல் இந்து சமய துணை ஆணையர் முடிவு எடுத்துக்குவார்னு அங்கே ஃபார்வேர்டு பண்ணுறாங்க. துணை ஆணையர் 10 கண்டிஷனோடு பூஜை நடத்துறதுக்கு ஒப்புதல் வைக்கிறார். அதில் முழு சம்மதம் தெரிவித்து தனிநபர் தலையீடு இல்லாமல் எல்லாரோட ஒத்துழைப்பு உபயத்தை வாங்கிக்கொண்டு பூஜை நடத்துகிறோம்னு நேற்று சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எங்களுக்கு விளக்கம் கொடுத்து எங்கள்கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டு சாயங்கால விளம்பரம் தனிநபர் எம்ஆர்சி பண்ணி பரம்பரை அரங்காவலர் இதை மட்டுமே சொல்லி பூஜை போடுறாங்க. அதனால் நாங்கள் கொடுக்குற உபயத்தை வாங்க மாட்டேன்னு அந்த தர்மகர்த்தா இந்த உபய பொருளை என்னால் வாங்கிக்கொள்ள முடியாதுன்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல மெஜாரிட்டியான நாங்கள் ஊர் உண்டான காலத்திலேருந்து உண்மையாக அங்கே இருந்த குடி மூத்த குடி நாங்கள் எங்கள் கிட்ட அந்த பொருளை வாங்க மாட்டேன்னு சொல்கிறப்ப இப்போ எங்கள் மக்கள் என்ன பண்ணுறாங்க, கலெக்டரை பார்த்து கடைசி முடிவு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், ஹெச்ஆர்சியை பார்த்தோம், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தோம், டிஎஸ்பியை பார்த்தோம், எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. கடைசியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்திருக்கோம். ஒன்று எங்கள் உபயப்பொருளை வாங்கிக்கிட்டு பூசை ஒற்றுமையாக பொதுமக்கள் அனைவர் தலைமையில் நடக்கணும். இல்லை அப்படி எங்கள்கிட்ட வாங்க மாட்டது சரிதான்னு எல்லா அதிகாரியும் சொன்னால் நாளை காலையில் ரேஷன் கார்டை ஒப்படைச்சிட்டு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த எங்கள் பின்னாடி இருக்க அத்தனை நாங்கள் ரேஷன் கார்டை ஒப்படைச்சிட்டு ஊரை விட்டு வெளியே போகலான்னு இருக்கோம். ஐயா கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவர் தான் ஒரு நல்ல வழி எங்களுக்கு சொல்லணும், நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா இங்கே தீண்டத்தகாத ஒரு மாதிரி பூசைக்கு உங்களை அனுமதிக்கிறாங்களா இல்லை அனுமதிக்கிறாங்க? பூசைக்கு பொருளை வாங்காதப்ப நாங்கள் எப்படி பிச்சைக்காரத்தனமாக அங்கே ஆக்கி போடுற சோத்தை மட்டும் திப்போமா? உள்ளூர்காரங்க எங்களை சொல்கிறது அம்பளை வாங்கி திங்கிற இடத்துல இருக்கீங்க, நீங்கள் என்னடா வளர்ந்துட்டீங்க, கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டீங்க, அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களா? உங்கள்ட்ட 6 டொனேஷன் அதாவது எந்த அதிகாரத்தில் பகிரங்கமாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, உங்களோட உபயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் இப்படி செஞ்சாக்க நாங்கள் அந்த ஊரில் இருக்கிறதா இல்லை நாளைக்கு பூஜை நடந்து அங்கே கறிஞ்சொரு ஊர் கிராமமே வந்து சாப்பிடும். ஆகவே ஐயா அவர்கள் இப்போ மனு கொடுத்துருக்கோம், ஒரு நல்ல முடிவுன்னு 1 மணி நேரத்தில் எனக்கு சொல்கிறேன்னு இருக்காங்க. எல்லாரோட உபயத்தையும் பெற்றுக்கிட்டு பூசை பொது தலைமையில் நடந்தால் நடக்கட்டும். நாளைக்கு ஏதாவது சிங்கமட்டில் அசம்பாவிதம் நடந்தால் இந்த அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரும் பதில் சொல்லணும். ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.